நீங்க படிப்படியா நான் செய்யற சொல்லிக்க முதல்ல சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, ஒன்றின் ஒன்றாக நாங்கள் செயல்படுத்தி காட்டுவோம்னு சொல்லியிருக்காரு. வெள்ள அறிக்கை விட்டுருக்கிறோம் நம்ம நிதிநிலையை. ஆகவே அவர் ஒன்றின் ஒன்றாக சொல்லிக் கொண்டிருக்கிற போதே குறுப்பட ஓட்டக்கூடாது. எல்லாரும் இருக்குன்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஏன் வானதி சீனிவாஸ் ஜெயிக்கல? மக்கள் மன்றத்திலேயே நிராகரித்தார்கள். பெரிய டேலண்ட் பர்சன் ஆச்சேன், ஏன் ஜெயிச்சிருக்க வேண்டியதுங்க? ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்தவர்களிடத்திலே கேள்வி கேட்பது சுலபம். மக்களால் நிராகரிக்கப்பட்டவரும் எந்த கேள்வி வேணும் கேட்கலாம். வெள்ளை அறிக்கைக்கான வேலை இல்லை அப்படின்னு வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் விட்டதில்லை. வருவாய்த்துறையை பொறுத்தளவு வெள்ளை அறிக்கை என்பதே நிதிநிலையின் அறிக்கைக்கு மட்டும்தான், நிதி நெருக்கடி நிதிநிலைக்கு மட்டும் துறைக்கு மட்டும்தான் இந்த வெள்ளை அறிக்கை விடுவது பழக்கம். இருங்க இருங்க, அவர் சொல்லியிருக்க அந்த பவர் கட்டுக்காக கொடுக்கன்னு இருக்காரு. இப்போ எந்த கட்டும் எனக்கு இல்லை, அதனால நீங்க கேட்காதீங்க. நான் ஃப்ரீயா போயிட்டு இருக்கிறேன் உங்களோட ஹாப்பியா. அதனால வருவாய்த்துறைங்கிறது நல்ல முறையில செயல்படுத்தணும். எல்லாம் பல திட்டங்களை நம்ம கொண்டு வரபோது உங்களுக்கு பார்த்தா அதே உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. மந்தை புறம்போக்கு நிலம் 20-30 ஆண்டுல பட்டா கொடுக்காம வச்சிருக்காங்க. மக்கள் மாவட்ட ஆட்சியர் அதுல என்னன்னா, மந்தை புறம்போக்கு என்பது ஒன்று, மேட்டல் புறம்போக்கு என்பது ஒன்று, குன்றுகள் சிறிய குன்றுகள் இருக்கின்ற இடம் ஒன்று, நீர்வழி புறம்போக்கு என்பது ஒன்று. இதெல்லாம் கோர்ட்ல டைரக்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா இதற்கெல்லாம் மாற்று இடம் தர வேணும். 1+1 அது கொடுத்தீங்கன்னா எங்க இடத்துக்கு கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி அதற்கெல்லாம் திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. விரைந்து அந்த மக்களுக்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று முதலமைச்சர் உத்தரவு பெற்று இந்த தமிழ்நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு இந்த துறை முதலமைச்சர் ஒப்புதலோடு நிறைவேற்றிருக்காங்க. அதுதான் அதை பற்றி பொறுத்த அளவுக்கு ஒரே நிமிஷம் ஐயா நான் பேசுறேன். என்ன 0 வேல்யூன்னு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் பேருக்கு இருக்கு. எத்தனை 4 lakhs people தமிழ்நாட்டில் இருக்காங்க. அது வெறும் வெட்டி பேப்பர் மாதிரி தான் இருக்கு. வெறும் பட்டா இருக்குமே தவிர அதனால ஒரு பயன் இருக்காது. ஒரு பேங்க் போக முடியாது. அதே நேரத்தில் ஒரு பாஸ்போர்ட் வாங்குறதா இருந்தாலும் இது எந்த பயனும் இருக்காது. வீடு கட்ட முடியாது. இந்த காரணமாக நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறோம். முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார். அந்த சட்டம் ஏற்றுகிற போது அதுக்கு உடனுக்குடன் அதுக்கு ஒரு வேல்யூ சொன்னது. அதை ஆன்லைன் ஏற்றி டிஜிட்டல் கொண்டு யார் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும் தன்னுடைய மொபைல் போனில் அதை நம்முடைய மதிப்பீடுகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும். அதை செய்வதற்காக நாங்கள் படிப்படியாக சட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்ல எங்களுக்கு கோவை ஈரோடு எல்லாம் ஒண்ணுதான். இல்ல முதல்வர் கேட்டார்கள். அங்கே இடம் எடுக்கிறது உங்களுக்கு நெருக்கடிங்கிறது தெரியுது. நம்ம கோயம்புத்தூர் பொறுத்தளவுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. மதுரையில் இருப்பவரும் கோயம்புத்தூர் வேணுங்கிறாங்க. 2-3 இடத்துல திருச்சி கூட வேணும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நெருக்கடி இருக்கிறது நிலம் எடுப்பதில். இப்போ ஏர்போர்ட் நிலத்துக்கு அவனுக்கு 10 ஏக்கர் எடுக்கணும். இந்த 10 ஏக்கர்ஸ் எடுக்கிறக்கே நாங்கள் விரைந்து அந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டிருக்கார். அதே போல சேலத்திலும் நிலம் எடுத்து உடனடியாக அதை விரிவுபடுத்த வேண்டும் விமான நிலையம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு காரணமே உங்களுக்கு தெரியும், ஒசூரிலே நாம் கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசு விரும்புகிற போது மத்திய அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை. ஏன்னு சொன்னால் 100 கிலோமீட்டர் தொலைவிலை ஒசூர் இல்லை. சேலத்திலே இருப்பதற்கும் பெங்களூர் இருப்பதற்கும் இடையிலே இல்லை என்ற காரணத்தை காட்டி அந்த இடத்துல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. சேலம் விமான நிலையத்தினுடைய ரன்வே விரிவுபடுத்துவதற்காக நடவடிக்கை விரைந்து எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நம்முடைய கோயம்புத்தூரும் இன்னும் 10 ஏக்கர் எடுக்க வேண்டியிருக்கு. அதையும் விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கோம். ராஜினாமா அவரு ஒண்ணும் இல்ல. அவர் பதவியில ராஜினாமா பண்ணது ஈஸி. ராஜினாமா பண்ணினோட அந்த கட்சியில இருந்து எடுத்துருவாங்க. நீங்க இல்ல நாத்தோட கேளுங்க. அந்த கட்சியில 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு தானே இருக்க முடியும், நிரந்தரமா இருக்க முடியாது. அவர் ராஜினாமா ஒண்ணுதான், கட்சியில இருந்து எனக்கு கேள்வி கேட்கறது ஒண்ணுதான், 2 ஒண்ணுதான். அதனால அவருக்கு எப்படி வேணா பதவி உங்களுக்கு தெரியும். 2 வருஷம் ரொட்டேஷன் தானே அது. இல்ல பிஜேபி பொறுத்தவரை ரொட்டேஷன் தானே. அதுக்கப்புறம் எங்க இருக்குது? எம்எல்ஏவும் இல்லை. அப்புறம் அவர் ராஜினாமா போடுறது ஒன்று என்ன இருக்குது? நான் மந்திரிங்க இருங்க இல்லைங்க, நான் குற்றச்சாட்டு இருங்க. நான் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர் விண்ணப்பம் அளிக்கவில்லை என்று மட்டும் சொல்லிட்டு அனுமதி வழங்குறது 2வது.
விண்ணப்பம் கொடுத்தாரா இல்லையா? அந்த எவிடன்ஸ் எங்கிட்ட இருக்கு. விண்ணப்பம் கொடுத்தாருக்கு என்ன பொருள்? அனுமதி கொடுப்பது, கொடுக்காது இருப்பது, வாபஸ் வாங்குவது வேறு. கொடுத்தாரா இல்லைங்கிற இந்த ஆட்சியின் போது கேட்கணுங்க. அதுதான் கேள்வி. விண்ணப்பத்துக்கான இதை வெளியிடுறீங்களா? அது நீங்க நாளைக்கு கேளுங்க, அடுத்த கேட்குற கொண்டே வந்து காப்பி காட்டிடுறேன்.